ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோகிலா லைஃப். இன்றைக்கி உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டோம், அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க போடுறேனே. நான் எடுத்து வந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு. ரொம்ப லேட்டாக தான் வந்து இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யாரெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற கிருஷ்ணரையே வச்சு கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுவாங்க. சில பேர் வந்து வருஷம் வந்து கிருஷ்ணர் வாங்கிட்டு வருவாங்க. இந்த வாட்டி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, கிருஷ்ணர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்போவுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற கிருஷ்ணரை தான் வச்சு சாமி கும்பிடுவேன். இந்த வாட்டி வந்து நான் கிருஷ்ணர் வாங்கிட்டு வந்திருந்தேன். குழந்த பிறந்த மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி கிருஷ்ணர் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து அதை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் தண்ணி மட்டும் நான் தெளித்து விட்டுட்டேன். நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தண்ணி மட்டும் தெளித்து விட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருந்தார்ல, அந்த கிருஷ்ணருக்கு நம்ம வழிபாடு பண்ணலன்னா எப்படி சொல்லிட்டு அந்த கிருஷ்ணரையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சு நம்ம சாமிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. நான் அன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்ப லேட்டாக தாங்க கும்பிட்டேன்னு. ஒரு 2 மனசாகவே இருந்தது, கும்பிடலாமா வேண்டாமா இல்லை நெக்ஸ்ட் இயர் கும்பிட்டுக்கலாமா அப்படின்னு. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக தாங்க சாமி கும்பிட்டோம் அப்படின்னு. எப்போவுமே வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து ஈவினிங் மேலே தான் கும்பிடுவாங்க. அப்போ தானே வந்து கிருஷ்ணர் வந்து அவர் சின்ன பிள்ளை அப்படின்றனால நல்லா ஓடி ஆடி விளாண்டு நல்லா மாடுலாம் மேய்ச்சி வீட்டுக்கு வருவார் ஈவினிங் மேலே. அதுக்கப்புறம் தான் வந்து கிருஷ்ணர் வந்து கும்பிடுவாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் வந்து எல்லாருமே வந்து ஈவினிங் மேலே தான் மோஸ்ட்லி நிறைய பேர் கும்பிடுவாங்க. ஒரு சிலர் பேர் வந்து டைம் இல்லாத காரணத்தினால காலையிலே வந்து கும்பிட்ருவாங்க. வேலைக்கு போகிறவங்க அது மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து காலையிலே கும்பிட்ருவாங்க. நான் வந்து ஈவினிங் மேலே தாங்க கும்பிட்டுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து சாமிக்கு வந்து பூலாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாமிக்கான பலகாரம் வந்து நான் கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம வரத்துக்கு வந்து ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சா, சரி இதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து நம்ம செஞ்சு சாமி கும்பிட்றதுக்கு வந்து இன்னமும் லேட் ஆகிடும் அப்படின்ட்டு நான் கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்தேன். எள்ளு உருண்டை, அதுக்கப்புறம் வந்து அதிரசம், ஹவுல், பல்லி மிட்டாய், கெஜரா, இனிப்பு கெஜரா வாங்கலை, உப்பு கெஜரா தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிருஷ்ணரை வந்து வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்காக கிருஷ்ணரோட பாதத்தை வந்து வச்சாச்சு. நான் வந்து அன்றைக்கி வந்து பச்சரிசி மாவில் வந்து கொஞ்சமாக வந்து பன்னீர் ப்ளஸ் வந்து மஞ்சத்தூள், நம்ம வந்து வெள்ளை கலரில் எல்லாருமே வைக்கிறாங்க, நம்ம வந்து இதுமாதிரி மஞ்சள் கலரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி மஞ்சள் கலரில் தான் வந்து பாதம் வச்சுருந்தேன். இப்போ வந்து கடையிலேயே வந்து நிறைய கலரான பாதம்லாம் வருது. நான் ரீசெண்டாக ஒருத்தவங்க வீட்டில் பார்த்துருந்தேன், ப்ளூ கலர் பாதம் இருந்தது, ஆரஞ்சு கலரில் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்களேன் எப்படி இருக்குது, எப்படிலாம் கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு நினப்பு தான் வந்திருந்தது. கிருஷ்ணர் வந்து சின்ன பிள்ளை அப்படின்றனால சின்ன பாதம் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே இருந்து வச்சுட்டு வந்து நம்ம வாசல்லே வந்து 2 பாதமும் வாசலில் இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். சொல்லிக்கிட்டே இருந்தேன், இத்தனை மணிக்கு யாருமே இவ்வளோ லேட்டாலாம் சாமி கும்பிட மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் இந்த தெருவுலேயே கும்பிட்றோம் இவ்வளோ லேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஜிகிட்ட சொல்லி சிரிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வாசல்லேருந்து நம்ம கிருஷ்ணரை வந்து உள்ளே கூப்பிட்டு வந்தாச்சு. நான் வாசலில் வந்து எப்படி வந்து ஒரு 2 பாதமும் ஒரே இடத்துல வச்சேனோ அதே மாதிரி வந்து சாமிக்கிட்ட வரும்போதும் 2 பாதமும் ஒன்றா சேர்கிற மாதிரி வச்சுருந்தேன். கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்றதே வந்து ஒரு தனி ஒரு அழகு தான். நல்லா ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்றவங்க ஒரு வீடு. அவங்க வந்து சில பேரில் வந்து நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க, சில பேர் வந்து சிம்பிளாக பண்ணுவாங்க. அவங்கவுங்களாம் என்னென்ன முடியுமோ அதை வச்சு அவங்க அப்படி வழிபட்டுக்கிறது தான். நம்ம வந்து இதுமாதிரி சிம்பிளாக தாங்க வழிபட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பாதம்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே காமாட்சி அம்மன் விளக்கு மற்ற விளக்குலாம் ஏற்றிட்டு கீழே வந்து நம்ம கிருஷ்ணர்கிட்ட 2 குத்து விளக்கு வச்சுருப்போம்ல, அதையுமே ஏற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டேன். விளக்குலாம் ஏற்றி முடிச்சுட்டு அப்புறம் நீர் எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி சாமிக்கு வந்து பால் ப்ளஸ் வந்து தயிர் வச்சுருந்தேன். பாலில் வந்து கொஞ்சமாக தேன், ஒரு 2 ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டு வச்சுருந்தேன்.
அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரூட்ஸு, அப்புறம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச சில பலகாரம்லாம் வச்சுட்டு பூவும் வச்சுருந்தேன். எந்த ஒரு பூஜைக்குமே வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வந்து ரொம்ப மெயினாக இம்பார்ட்டன்ட்ல, அதையுமே வச்சுருந்தேன். இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தூப தீப ஆராத்தனைலாம் காட்டிட்டு நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நான் வந்து இதுமாரி தாங்க சிம்பிளாக தாங்க சாமி கும்பிட்டுருந்தேன். நான் வந்து இதில் வந்து ஒன்று வந்து மறந்துட்டேன். சங்கில் வந்து கொஞ்சமாக வந்து பால் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சாமிலாம் தூப தீபம்லாம் காட்டினதுக்கப்புறம் ஐயோ நம்ம இது வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சங்கில் வந்து கொஞ்சமாக வந்து பால், கொஞ்சமாக வந்து தேன் ஊற்றி வச்சுட்டேன். அதை எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ணர் பக்கத்தில் வந்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து வந்து கிருஷ்ணர் பக்கத்தில் வச்சேன். அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கிட்டேயே வந்து நல்லா பிளெஸ்ஸிங் வாங்கியாச்சு. அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் வந்து எடுத்திருந்தேன். அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிருஷ்ணரோ ராதையோ நம்ம வீட்டில் இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்து கிருஷ்ணரோ ராதையோ வருவாங்க. கவலைப்படாமல் இருங்க. எல்லாமே ஒரு நன்மைக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டே போகணும். எந்த ஒரு இடத்துலையும் வந்து நம்ம வந்து மனசு தளராமல் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. கண்டிப்பாக நல்ல செய்தி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து சேரும். அந்த இலை வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு நினச்சிருந்தேன். பட் வந்து நான் போகிற டைமுக்கு அந்த இலை கடையே மூடிட்டாங்க. அதனால தான் சரி சொல்லி வெறும் மயில் இறகு மட்டும் வச்சு சாமி கும்பிட்டு இருந்தேன். நம்ம எப்படி கும்பிட்டா என்னங்க, நம்ம மனசுக்கு இது ஓகேவா அப்படி சொல்லிட்டு அதை மட்டும் நினச்சி கும்பிடுங்க. அவங்க அதை பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணுறாங்க அப்படி சொல்லி எதையும் நினைக்காதீங்க. உங்களுக்கு எது உங்கள் முழு மனசோடு நீங்கள் எது கும்பிட்டாலும் அது வந்து கடவுள் வந்து ஏற்றுப்பார். நம்மளால் இப்படி கும்பிட முடியல அப்படி கும்பிட முடியல என்றைக்குமே வந்து கஷ்டப்படாதீங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சாமி கும்பிடுவோம். சாமியோட முழு அனுகிரகமும் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு சாமிக்கிட்ட லாஸ்ட்டாக வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வேணும் அப்படி சொல்லி நம்ம கேட்குறாம எங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம சாமிக்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.